மாமா வாங்கடா கண்ணுங்களா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு மாமா. என் தங்கச்சி அம்மாவா? அவங்களும் நல்லா இருக்காங்க மாமா. நான் வேற வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்கப்பா. வாடா. டேய், சாப்பாடு மிச்சம் வைக்காம சாப்பிடணும்டா. டேய், எப்ப பாரு என் போன் எடுத்து நோண்டிட்டே இருக்க. போனை விடா. டேய் சின்னவனே, காசு கையில இருக்குன்னு வீண் செலவுலாம் அதிகமா பண்ணக்கூடாது, புரியுதா? டேய் பவன், அவர் கொடுத்து காசு தர்றா. மாமா இதானே நீ கொடுத்த காசு, என்னங்க வாங்கிக்கோங்க. ஏன்பா என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லா சொந்தக்காரங்க மாதிரி தான் மாமா பண்ணுறீங்க. என் தம்பி சாப்பிடும்போது சாப்பாடு வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு இருக்கிற சாப்பாடையும் சாப்பிட சொல்லி திணிக்கிறீங்க. அடுத்தது இவன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது உங்கள் ஃபோன் சொல்லி காமிக்கிறீங்க. சாதாரண 50 ரூபாய் கொடுத்துட்டு ஏதோ 1 லட்ச ரூபா கொடுத்த மாதிரி பார்த்து செலவு பண்ணி பெருமையாக வர பேசுகிறீங்க. நான் பெரிய பையன், நீங்கள் என்ன எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் நான் வீட்டில் போய் சொல்கிறேன்னு உங்களுக்கு பயம், அதனால எதுவும் சொல்ல மாட்டீங்க. இவன் சின்ன பையன் தானே, வீட்டில் போய் எதுவும் சொல்ல மாட்டான், பயந்தாங்கோலின்றதுக்காக இவனை மிரட்டிட்டு இருக்கீங்கல்ல. அண்ணா, எதுவுமே தெரியாம பேசாதண்ணே. கண்ணால பாக்கறத வச்சு மட்டும் எல்லாத்தையும் கெஸ் பண்ணிடக்கூடாதுண்ணே. அவர் எல்லாத்தையுமே நல்லதுக்காக தானே பண்ணாரு. கண்ணா, சாப்பாடு நிறைய வைக்க சொல்லியிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பாடு, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், சரியா? தம்பி, ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்காதப்பா, கண்ணு கெட்டு போயிடும்ல. வை கண்ணு, இந்த 200 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோ. அம்மா காசு கொடுத்துருவான்னு கேட்பா. மாமா 50 ரூபா தான் கொடுத்துட்டு இந்த 50 ரூபா அம்மாட்ட கொடுத்துட்டு இந்த 200 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுக்கோ. இந்த ஸ்கூல் போகும்போது இதெல்லாம் வாங்கி சாப்பிடு. இது தெரியாம மாமாவை நீ தப்பா பேசியேனா? மாமா தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா. சொந்தக்காரங்களில் கெட்டவங்க மட்டும் இல்லைப்பா, உண்மையாக பாசம் காட்டுறவங்களும் சில பேர் இருக்காங்க. நான் என்றைக்குமே உங்களை என் தங்கச்சி பசங்களாக பார்த்ததில்ல, என் பிள்ளைங்களா தான் பார்க்குறேன்.